ஹாய் விவஸ். இன்னைக்கு டிசம்பர் 16 சிறகடிக்க ஆசை சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்க வந்து மீனா வந்து அந்த மண்டப ஆர்டர் எடுக்கிறதுக்காக வராங்க. அதே இதுக்கு அந்த சிந்தாமணி அவங்களும் வந்திருக்கிறாங்க. இப்ப 2 பேரும் வச்ச உடனே இப்ப மீனாவ பார்த்தோன்னே அந்த அம்மா என்ன சொல்றாங்கன்னா, "இந்த பொண்ணுக்கு என்ன தெரியும்? ஏதோ ஒரு ஆர்டர் எடுத்து செஞ்சனால இந்த மாரி சொல்லிட்டு இருக்குது" அப்படின்னு சொன்னோனே, இப்ப அவங்க என்ன அந்த ஆர்டர் குடுக்க போறாங்கல்ல, அவங்க என்ன சொல்றாங்கன்னா, "இல்ல இவங்க செஞ்ச ஆர்டர் பார்த்து எங்களுக்கு நல்லா பிடிச்சிருந்துச்சு. அதனால தான் நான் வந்து இந்த மாரி செஞ்சோம்." அப்படின்னோனே, இப்ப சிந்தாமணி என்ன சொல்றாங்கன்னா, "பேசாம 2 பேர்கிட்டயுமே கொட்டேஷன் வாங்குங்க. யாரோட இது உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அவங்களுக்கே குடுங்கன்னோனே." அவங்களும் ஓகே சொல்லிடுறாங்க. இப்ப மீனா உள்ள போய் மண்டபம் பார்த்துட்டு, ஃபோன் பண்ணி பூவோட ரேட் எல்லாம் விசாரிச்சு, எல்லாம் ரெடி பண்ணி ரூ. 1,20,000ன்னு சொல்லிட்டு அவங்க வந்து கொட்டேஷன் குடுக்குறாங்க. அந்த அம்மா என்ன குடுக்குதுன்னா, அந்த பொண்ணு என்ன சொல்லுதோ அதுல பாதி விலைக்கு நான் முடிச்சு தரேன் அப்படிங்கிற மாரி குடுக்குறாங்க. அவங்க வந்து நாங்க வந்து ரூ. 80,000 தான் பட்ஜெட் போட்டிருந்தோம். நீ என்னம்மா இவ்வளோ கூட சொல்ற? அப்படின்னு மீனா கிட்ட கேட்டுட்டு, அந்த அம்மா வந்து ரூ. 60க்கே முடிச்சு தரேன்னு சொல்றாங்கல்ல. அப்புறம் என்ன அந்த அம்மா கிட்டயே குடுத்துடுறோம். உனக்கு வேற எதனாச்சும் ஆர்டர் வந்தா சொல்றோம்மா அப்படின்னோனே, இப்ப மீனா கீழ வராங்க. அப்ப கீழ ஒரு அக்கா இருக்காங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, என்னம்மா அந்த சிந்தாமணி அம்மா ஆர்டர் படிச்சிருச்சா? அதுக்கு இதே வேலை தாம்மா இப்படிதான் பண்ணும். அது யாரையுமே இந்த மாரி தான் எந்த வீட்லயாவது ஒரு கன்னி பொண்ணு இறந்து போயிட்டான்னா, அந்த வீட வாங்கிரும். வாங்கி 1 வருஷம் அப்படியே போட்டுட்டு, அப்புறமா வெள்ளை அடிச்சு வித்துட்டு போயிருமா அந்த அம்மா. அது அப்படிதான் அப்படின்னு சொன்னோனே, இப்ப மீனா அங்கருந்து கிளம்பிடுறாங்க. இப்ப அவங்களுக்கு ஆர்டர் கிடைச்சோனே, இப்ப சிந்தாமணி கிட்ட வந்து அவங்க தம்பி கேட்கறாரு. "என்னக்கா இவ்வளோ கம்மியா குடுத்துட்ட?" அப்படின்னோனே, "நீ வேற இருடா. கல்யாணத்துக்கு 1 நாளைக்கு முன்னாடி ஃபோன் பண்ணி ரொம்ப மழை, பூவெல்லாம் வரல. பக்கத்து ஊர்லேருந்து வர வைக்க வேண்டியதா இருக்குன்னு, அப்போ ரூ. 2,00,000 வாங்கிக்குவோம் போ" அப்படின்னு சொன்னோனே, அவிங்க என்ன நம்மள வேண்டான்னா சொல்ல முடியும்? அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. அவங்க அக்கா உடனே அவங்க தம்பி என்ன சொல்றாரு, "நீ அப்புறம் சரியான ஆளு தான்" அப்படின்னு. இங்க வீட்ல எல்லாரும் கிளம்புறதுக்காக அங்க வீட்டுக்கு போனோம்ல, புது வீட்டுக்கு. அதுக்காக எல்லாரும் ட்ரெஸ் எடுத்து வச்சுட்டு இருக்காங்க. விஜயா வேற நெறைய சாரி எல்லாம் எடுத்து வச்சு அண்ணாமலை கிட்ட கேட்டுட்டு இருக்காங்க. அப்புறமா ரோஹிணிய கூட்டிட்டு வந்து ரோஹிணி செலக்ஷன் பண்ணி குடுக்குறாங்க. இப்போ மீ ரவிக்கும், ஸ்ருதிக்கும் எவ்வளோ ட்ரெஸ் எடுத்து வைக்கணும்னு தெரியாம மீனா கிட்ட கேட்க வரும்போது, மீனா பூ கட்டிட்டு இருக்காங்க. அப்ப ஸ்ருதி கேட்கறாங்க, "என்ன மீனா பூ கட்டிட்டு இருக்கீங்க?" அப்படின்னோனே, "இல்ல ரெகுலரா வர்ற கஸ்டமர் வந்து இன்னைக்கு நெறைய ஆர்டர் கேட்டாங்க. இவங்க வீடு வாங்குறாங்கங்கிறதுக்காக நம்ம பொழப்பு பார்க்காம இருக்க முடியாதுல்ல. அதனால இத கட்டி வச்சு குடுத்துட்டு நான் வந்துருவேன்." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு 2 ட்ரெஸ் எடுத்து வைங்க அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போதே விஜயா வந்துடுறாங்க. விஜயா வந்து எப்பவும் மாரி மீனாவ திட்டுறாங்க. "காலையில என்னமோ பண்ணி தொலைங்க" அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அதோட என்னோட எபிசோட் எண்ட் பண்ணிட்டாங்க. நாளைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, முத்து கரெக்ட்டா உள்ள என்டர் ஆகும்போது தான் அவர் காரும் கிராஸ் ஆகுது. அப்புறமா 2 பேருமா பேசி அவர் போனோனே, இப்ப மனோஜ் வந்து, "டேய் இப்ப போனார்ல அவர் தானே இந்த வீட்டோட ஓனர்" அப்படின்னோனே, "இவ்ளோ பெரிய வீட்ல இருக்கிறவன் வாடகை கார்ல போறான்" அப்படின்னு சொல்லி முத்து வந்து அப்படியே ஷாக் ஆகி கேட்கிறாரு. அதோட என்னோட எபிசோட் எண்ட் பண்ணியிருக்காங்க. தேங்க் யூ.